சைக்கோ கொலைக்காரனாக கோமதி சங்கரன் நடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம நேரடியா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கிற ஸ்டீபன் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சைக்கோ கொலைக்காரன் 9 கொலைகளை செஞ்சுட்டு 10ஆவதா கொலை செய்யறதுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான். அந்த பெண் சொன்ன ஒத்த வார்த்தையால அந்த பெண்ணை கொல்லாம விட்டுட்டு போயிடுறான். இந்த சூழ்நிலையில மொத்த காவல்துறையும் அவனை தேடிட்டு வராங்க. ஆனா அவனும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைகிறான். இந்த சைக்கோ கொலைக்காரன் ஏன் சரணடைஞ்சான், எதுக்காக இத்தனை கொலைகள் செஞ்சான், அதோட தொடக்க புள்ளி எது அப்படின்னு விசாரிக்கையில மேலும் மேலும் 3 கொலைகள் செஞ்சது வெளியே வருது. அந்த மூவரும் அவனோட அப்பா, அம்மா மற்றும் மனைவிகளா இருக்காங்க. இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதான் படத்தோட நீதி கதை. இந்த கொலைகள் எல்லாமே காவல்துறையினரே கண்டுபிடிச்சு அவங்களோட பார்வையில திரைக்கதையை அமைக்காம சைக்கோ கொலைக்காரனே எல்லா உண்மையும் போற போக்கல ஓபனா சொல்ற மாதிரி ஷாக் மேல ஷாக்கா இருந்துட்டே இருக்கு. கொஞ்சம் புதுமையாவும் இருக்கு. தமிழ் சினிமால வந்த சைக்கோ கொலைக்காரன் படங்கள்ல இதுவும் நின்னு பேசுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. திரைக்கதையில தொடங்கி நிறத்தை வச்சு குறியீட்டுல கதை சொல்றது வரை என ஒவ்வொரு சீனும் பக்காவா எடுத்திருக்காங்க. சைக்கோ கொலைக்காரன் படம் அப்படின்னாலும் பின்னணி இசை விட சைலன்ஸா ரசிகர்களுக்கு அதிக பயத்தை அதிகரிக்கும். அதை திறமையாவே கையாண்டிருக்காரு இசையமைப்பாளர் ராகவ் ராயன். சைக்கோ கொலைக்காரனாக கோமதி சங்கர் செம்மையா ஸ்கோர் பண்ணிருக்காரு. அவரோட மேக்கப், அவரோட முக பாவனை, டயலாக் டெலிவரி எல்லாமே அருமையா இருக்கு. மொத்தமாவே 10 கதாபாத்திரங்களை மட்டுமே வச்சு மிகவும் சிறப்பாவும் குவாலிட்டியாவும் படத்தை எடுத்திருக்காங்க. அதே போல படத்தோட இன்னொரு பிளஸ் அப்படின்னா ஒளிப்பதிவு தான். சில காட்சிகள்ல கேமரா ஆங்கிள் மூலமா ரசிகர்களுக்கு திகிலை ஏற்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. மிக குறைந்த அளவு பட்ஜெட்ல எடுத்தாலுமே திருப்திகரமான படத்தை கொடுத்திருக்காங்க. அம்மா அப்பா பிளாஷ்பேக் காட்சிகள் எல்லாமே அட்டகாசமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் உண்மையிலேயே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுக்கிடையே படக்குழுவை தாராளமா பாராட்டலாம். படத்தோட 2ஆம் பாகத்துக்கு படத்தோட கதையில இருந்து லீட் கொடுத்திருக்காங்க. இந்த லீட் 2ஆம் பாகத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. 2 மணி நேரம் பக்காவான ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.